Hello friends, welcome to Ari and Craft. இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பிரைடல் ஃப்ளவர் மேக்கிங் தான் சொல்லி தர போகிறேன். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோக்கு எல்லாரும் வந்து லைக் போடுங்க. இது கூட இன்னொரு ஃப்ளவர் ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் நான் இந்த ஃப்ளவர் மேக்கிங் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா இதில் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் அதெல்லாம் யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு சில ஐடியாலாம் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் விண்டோவில் மல்லிப்பூவை ஈஸியாக 5 மினிட்ஸில் வந்து எப்படி கட்டலாம் நான் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் எண்டு ஸ்க்ரீனில் நான் தரேன், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஐக்கானும் நான் தரேன், அதுவும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நான் மல்லிப்பூ வந்து கட்ட ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நான் யூஸ் பண்ண சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து வீட்டிலேருந்து ஈஸியாக கற்றுக்கலாம். வாங்க இன்றைக்கி வந்து இந்த மல்லிப்பூ கூட பன்னீர் ரோஸ் சேர்த்து ஈஸியான முறையில் எப்படி கட்டலாம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் த்ரெட்டு வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் தான் நான் எடுத்துருக்கேன். ப்ளூ கலர் த்ரெட் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன த்ரெட் இருக்கோ அதை எடுத்துக்குங்க. நார்மலாக பூ கட்டுற நூலில் நான் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு அந்த கலர் தெரியாமல் போகும். ஸோ நான் இந்த கலரில் சொல்லி கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்காக நான் இந்த கலர் நான் எடுத்துருக்கேன். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஃப்ளவர் இருக்குது பாருங்கள், பன்னீர் ரோஸ் தான் நான் எடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் இந்த பெட்டெல்லாம் வந்து அழகாக நீங்கள் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்குங்க. இதில் வந்து நம்மளுக்கு பெரிய சைஸ் ஃப்ளவர் மட்டும்தான் தேவைப்படும், ஸ்மால் சைஸ் வந்து தேவை கிடையாது. பெரிய சைஸ் மட்டும் நீங்கள் வந்து இது தனியாக பிரித்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குங்க. பாருங்கள் இந்த பெரிய பெட்டல் இருக்குது பாருங்கள், அதுதான் நம்மளுக்கு தேவை. இந்த சைஸில் வந்து வேணும். ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தால் அது நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெரிய பெட்டலை வந்து இந்த மாதிரி முழுசாக வந்து நீங்கள் வந்து தெரியுதா, சில பேர் வந்து பிரிக்கும் போது இந்த பெட்டல் வந்து கிழிஞ்சு போயிடும், இல்லைன்னா தனித்தனியாக ஆயிரும். அப்படி இல்லாமல் நீங்கள் இதை போல் முழுசாக இருக்கிறப்பல நீங்கள் வந்து இந்த பெட்டல் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்குங்க. ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்குங்க. அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ணோம் பாருங்கள், இந்த ப்ளூ கலர் த்ரெட் எடுத்துருக்கேன் நான். இதை வந்து விண்டோவில் தான் நீங்கள் சொல்லித்தர போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு போன வீடியோவை பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ என்ன பண்ணுங்கள், விண்டோவில் கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பியில் வந்து நீங்கள் இதே போல் சுற்றி விட்டுருங்க. விட்டுட்டு எந்த லென்த்துக்கு வேணும்னு பார்த்துக்குங்க. அந்த லென்த்துக்கு என்ன பண்ணுங்கள், இப்போது நாட் போட்டுக்குங்க. பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா தெரியல, பாருங்கள் பாருங்கள். இப்போ இந்த விண்டோவில் கம்பியில் சுற்றி விட்டுட்டு இப்போது நான் இந்த லென்த்துக்கு வேணும், உங்களுக்கு ரொம்ப ஸ்மாலாக வேணும்னா அதுக்கேற்றப்பில் நீங்கள் வந்து எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு பாருங்கள் நாட் வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா டைட்டாக நீங்கள் வந்து நாட் வந்து நல்லா போட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ளவர் மேக்கிங் பண்ணும்போது அழகாக வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா வரும். ஃப்ளவரும் வந்து கீழே வந்து விழாது. இப்போ நான் நல்லா டைட்டாக போட்டுட்டேன். இது வந்து நீங்கள் தேவைப்பட்டால் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா லாஸ்ட்டில் கூட நீங்கள் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து சின்னதாக இருக்கும், அது அப்படியே விட்டுருங்க. இப்போ லாங்காக இருக்கிற த்ரெட்டை மட்டும் தேவையான அளவு எந்த லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் இந்த லென்த்துக்கு வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த கேப் இருக்குது பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு மல்லிப்பூ வந்து பெரிய சைஸ் நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அது ஈஸியாக இருக்கும். இப்போ இதோட பிக் சைஸ் ஃப்ளவர் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்குங்க. அது கூட நீங்கள் இந்த ரோஸ் பெட்டல் இருக்குது பாருங்கள், பன்னீர் ரோஸ், அது வந்து நீங்கள் அந்த ரோஸ் மேலே இந்த ஜாஸ்மின் ஃப்ளவரை வச்சு நீங்கள் வந்து ஒரு டர்ன் வந்து பண்ணணும். பாருங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கேப்பில்
நீங்கள் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்ஸஸாக விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து இழுத்துக்குள் நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளவர் நம்ம யூஸ் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 நாட் வந்து போடுங்க. ஏன்னா இதுதான் ஸ்டார்டிங். இது ஸ்ட்ராங்காக இருந்தால் அடுத்தடுத்த ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த ஃப்ளவர் வந்து எடுத்துக்குங்க. ஃப்ளவர் வந்து நீங்கள் அந்த பெட்டல் வந்து பெருசாக இருக்கிற போல் நீங்கள் பிக் சைஸாக எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இது நீங்கள் பிடிச்சிக்கிட்டு தான் நீங்கள் பண்ணணும். இப்போது அதே போல் இந்த ஃப்ளவரையும் நீங்கள் நல்லா சுற்றி விட்டுட்டு இந்த கேப்பில் நீங்கள் இது பண்ணும் போது உங்களுக்கு இந்த ஃப்ளவர் பாருங்கள் இதே போல் உங்களுக்கு தனியாக பிரியும். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல, வேறு ஃப்ளவர் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இப்போ இதை வந்து என்ன பண்ணுங்கள், இது மறுபடியும் இதுக்குள்ளே வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது நல்லா நீங்கள் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்போ மறுபடியும் இதுக்குள்ளே விட்டு நான் இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மெத்தடில் நீங்களும் வந்து பண்ணுங்கள். இது வந்து பிரைடல் ஹேர் ஸ்டைலுக்கும் நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக நான் இந்த மெத்தட் வந்து நான் சொல்லித்தரேன். நல்லா வந்து நீங்கள் இது பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஜாஸ்மின் வச்சு என்னுடைய சேனல் நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சாமந்தி பூவை வந்து ஈஸியாக எப்படி கட்டலான்னு வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சில டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை எப்படி கட்டலாம் நான் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இது இருக்கும், நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி கீழே வச்சுட்டு இதை வந்து நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த லுக்கு வந்து அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த த்ரெட்டு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை எடுத்து விட்டுடலாம். இப்போ அடுத்த இது பாருங்கள், நீங்கள் இந்த ரோஸ் வந்து பெரிய பெட்டலாக இருக்கும்போது நீங்கள் பார்த்து வாங்கி நீங்கள் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இது உள்ளே வச்சு சுற்றும் போது உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர் வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகணும் மல்லிப்பூ. அப்புறம் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நம்ம வைக்கிற அந்த ரோஸ் அண்ட் மல்லிப்பூ ஒரு ஷேப் வந்து அழகாக தெரியும். பாருங்கள் எப்படி பண்ணுன்னு தெரியும். ஈஸி ட்ரிக் யூஸ் பண்ணி முல்லைப்பூவை எப்படி அடர்த்தியாக கட்டலான்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இந்த எண்டு ஸ்க்ரீனில் நான் தரேன். மல்லிப்பூவை ரொம்ப கிட்ட எப்படி கட்டலான்னு பார்ட் 2 வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நான் எண்டு ஸ்க்ரீனில் தரேன். கனகாமரம் மல்லிப்பூ ரெண்டுமே ஜாயின் பண்ணி அது ஒரு மெத்தடில் எப்படி ஈஸியாக கட்டலான்னு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ஐக்கானாக நான் தரேன், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம எந்த லென்த்துக்கு நம்ம நூல் விட்டுருக்கோமோ அந்த லென்த்துக்கு வந்து நம்ம அழகாக கட்டிட்டோம். பாருங்கள், இது ஒரு பேக் சைடு இப்படி இருக்கும், ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போது இது ஒரே ஒரு வாட்டி மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த த்ரெட்டு வந்து எப்படி வேணும்னு தெரியாது. இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு ஃப்ளவரை வந்து இந்த ரோஸ் பெட்டல் மேலே வச்சு நல்லா வந்து சுற்றிக்கிட்டு இப்போது இந்த நம்ம இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்புக்குள்ளே நீங்கள் வச்சுட்டு இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து இந்த 2 நூலுக்கு மேலே போட்டுட்டு நீங்கள் மிடில் பிடிச்சி இழுக்கும்போது உங்களுக்கு நாட் வந்து வந்துடும். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து அழகாக அந்த ஃப்ளவர் வந்து அழகாக கட்டணும். இப்போ இது ஃபினிஷிங் வந்து ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட மல்லிப்பூ வச்சு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இந்த ரோஸ் வர காம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தேவையான லென்த்துக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கிட்டு
இப்போது இந்த ஃப்ளவர் காம்போ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதுக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த ஃப்ளவர் வந்து ஈஸியாக பிரியாமல் இருக்கிறதுக்காக இன்றைக்கி இந்த காம்பு வந்து வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுவும் என்ன பண்ணுங்க, இந்த 2 த்ரெட்டு மேலே நூலை போட்டுட்டு மிடில் வந்து நீங்கள் இதை பிடிச்சி இழுங்க பாருங்கள். அப்போ உங்களுக்கு டைட்டாக ஒரு நாட் வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்க, மறுபடியும் அதே போல் 2 டைம் 3 டைம் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த நாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிரும். இதுவே நீங்கள் ஸ்டார்டிங்கில் கூட இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளவரில் கட்டி நம்ம போட்டோம் இல்லையா, அதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை போல் காம்பை வச்சு நீங்கள் கட்டிட்டும் நீங்கள் வந்து இதை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், ஸ்டார்டிங்கும் நல்லாயிருக்கும், அதே போல் ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் காம்பை வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பாருங்கள். இப்போ இது வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இது 2-3 நாட் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ வந்து இது வந்து கட் பண்ணிடலாம். எக்ஸஸாக கட்டை வந்து கட் பண்ணிடலாம். பாருங்கள், அழகாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸஸ் த்ரெட்டை கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பன் ஹேர் ஸ்டைலெல்லாம் யூஸ் பண்ணும் போது இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் தலையில் வந்து நீங்கள் ஹேர் பின் குத்தும் போது உங்களுக்கு வந்து இந்த த்ரெட்டில் வந்து நீங்கள் குத்தும் போது அது ஸ்ட்ரிப்பாக நிற்கும். ஸோ இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.